விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள் விநாயகர் சிலை விற்பனை களை கட்டியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை கோயம்பேட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடமும் மதுரையில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடமும் கேட்கலாம். முதலில் சென்னையில் என்ன கள சூழல் என்பதனை பார்க்கலாம். விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறீங்க. கோயம்பேடு மார்க்கெட் ரொம்ப பிரபலமானது. இன்றைக்கு பூஜை பொருட்களுடைய விற்பனை அங்கே எவ்வாறு இருக்கிறது? விநாயகர் சதுர்த்தி நாளை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த உற்சாகத்தை இன்று மாலையிருந்தே கொண்டாட தயாராகிவிட்டார்கள் சென்னை மக்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வாயிலாக முழுமையாக வெளிப்படும். ஏனென்றால் நாளை பூஜைக்கு தேவையாக இருக்கக்கூடிய பூ, பழம், காய்கறிகள், அதே போன்று குட்டி குட்டி விநாயகர் சிலைகள், அருகம்புல், அதே போன்று பொரி, அவல், கடலை உள்ளிட்ட மாவிளை, தோரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விற்பனையை களை கட்டி வருவதாக தெரிவிக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் சென்னை மக்கள் தற்பொழுது ஒரே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருப்பதை காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்த பொருட்களின் விற்பனை என்பது விற்பனை களை கட்டினாலும் அதே போன்று விலைகள் என்பது கணிசமாக அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் பூ, பழம், காய்கறிகள் உள்ளிட்டவைகளின் விலைகள் என்பது 2 மடங்காக அதிகரிப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இன்று மற்றும் நாளை காலை தான் இந்த இறுதி நேர விற்பனை என்பது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தளவு நடைபெறும். சென்னை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகளும் சரி பொதுமக்களும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான இந்த பூஜை பொருட்களை வாங்குவதற்காக இங்கேதான் குழுமி இருக்கிறார்கள். இதனால் இறுதிக்கட்ட விற்பனை என்பது களை கட்டி வருகிறது. நாம் தற்பொழுது பொதுமக்களிடம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாட போறீங்க? என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிருக்கீங்க? இங்கே அரும்பாக்கத்துல இருந்து தான் வந்திருக்குது. ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இது எதுக்குன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் போகிறதுனால ஒரு நல்லா சிறப்பாக கொண்டாட போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ளவர்ஸ், மாலை, என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறேங்க. ரேட் எப்படி இருக்கு சார்? ரேட்டு நார்மலோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மலி மாலை இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. கூட்டம் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும்? எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது, அதில் நோ டவுட். எல்லாமே இங்கே வந்துட்டோம்னா எல்லாமே வாங்கலாம் பொருள். பட் இன்னைக்குன்னு இல்லை, இந்த விசேஷமான அன்னைக்கு கொஞ்சம் ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ. திலகவதி, நாம் தற்பொழுது நேரடியாக காட்சிகள் வாயிலாக பார்த்தோம். ஒரு பக்கம் கலந்துரையாடினோம். பூ மற்றும் பழங்கள் விலை அவர்கள் ஏற்கனவே வியாபாரிகள் சொன்னது போன்று சற்று அதிகமாக இருந்தாலும் இந்த பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் சாறை சாறையாக கோயம்பேடு நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுமக்கள் கவனமாக இந்த கோயம்பேடு வந்து பொருட்களை வாங்கி செல்வதற்காக கூடுதல் காவல்துறை மற்றும் போக்குவரத்து போலீசாரை நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, கோயம்பேடு சந்தையிலிருந்து கள விவரங்களை வழங்கியிருக்கிறார்கள். இணைப்பிலே இருங்க விக்னேஷ் முத்து. மதுரையில என்ன நிலவரம் அப்படின்னு செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. ஆனால் 2 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது என்பதாக வாடிக்கையாளர்கள் பதிவு செய்திருந்தார்கள். மதுரையில நீங்க எந்த சந்தை முன்பாக இருக்கிறீர்கள்? அங்க பூக்களின் விலை, பூஜை பொருட்களின் விலை எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த உற்சாகத்தோடு கோலாகலமோடு கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் வடமாநிலத்தவர்கள் தயார் செய்த விநாயகர் சிலைகளை பொதுமக்களும் அந்த கிராமத்தினரும் அதே போல இளைஞர்களும் அதிக அளவில் வருகை தந்து வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வடமாநிலத்தவர்கள் 5 அடியில் இருந்து கிட்டத்தட்ட 15 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை அதிக அளவில் தயார் செய்திருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளின்படி இந்த விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை விநாயகர் சதுர்த்தி விழா என்பதால் அந்த சிலைகளை ஆர்டர் கொடுத்தவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு விநாயகர் சிலைகளை எடுத்து செல்கிறார்கள். குறிப்பாக சிவகங்கை, தேனி, பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் இந்த விநாயகர் சிலைகள் வாகனங்கள் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. காவல்துறையினர் அவர்களினுடைய முகவரியை பெற்று இந்த விநாயகர் சிலைகளை அனுப்பி வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த விநாயகர் சிலை என்பது 5000 கிட்டத்தட்ட 50,000 வரையிலான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பலரும் தற்போது இந்த விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள். இங்கே விநாயகர் சிலைகளை வாங்கக்கூடிய இருக்கலாம். ஆனா வணக்கம், எந்த பகுதிக்கு விநாயகர் சிலை வாங்கிட்டு போறீங்க? வருஷம் இங்க தான் வாங்குவீங்களா? எவ்வளவு பிரைஸ் இருக்கு இந்த தடவை? மதுரை மாவட்டம் சேடபட்டி ஒன்றியம் பேரையூர் தாலுகால வந்திருக்கோம். கடந்த 8 ஆண்டுகளாக குடிப்பட்டின்ற கிராமத்துக்காக
7 அடி சிலை 12 அடி சிலை எல்லாமே வருஷம் வந்து இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விலைன்னு பார்த்தா வருஷம் கூடிக்கிட்டே தான் போகுது. இருந்தாலும் நாம் கடவுளுக்கு விநாயகர் பெருமாளுக்காக செய்கிறோமா, அதுக்காக மனதார செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் எல்லாரும் ஒன்றா காசு வசூல் பண்ணி இந்த கடவுளுக்கு நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், குறிப்பாக தங்கள் கிராமத்தினுடைய பகுதிகளில் முக்கிய பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைப்பதற்காக இது போன்ற விநாயகர் சிலைகளை அதிக அளவில் பொதுமக்கள் வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டில் 350 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்படுகின்றன. 192 இடங்களில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் வைக்கப்படுகின்றன. நாளைய தினம் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 24 இடங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்தந்த இடங்களில் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் முறையாக அவர்களினுடைய முகவரிகளை பெற்று இந்த விநாயகர் சிலைகளை அனுப்பி வைக்கிறார்கள். குறிப்பாக வைகையாறு, திருப்பரங்குன்றம் தென்கால் கம்மாய் உள்ளிட்ட பல்வேறு கம்மாய்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் காவல்துறையாலும் மாவட்ட நிர்வாகத்தாலும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இறுதிக்கட்ட விற்பனை, அதாவது விநாயகர் சிலை விற்பனை என்பது மதுரையில் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். திலகவதி, ஒருபுறம் பூக்களின் விற்பனை, பூஜை பொருட்களின் விற்பனை எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோம். மறுபுறம் சின்ன சின்ன விநாயகர் சிலைகளிலிருந்து ஆள் உயர 10 அடி உயர சிலைகள் வரை விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அந்த இடத்திலிருந்து கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள், விற்பனை குறித்து பேசியிருக்கிறீர்கள். நன்றி மணிகண்ட பிரபு.